கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே காலை வேளையிலே கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒருமித்து தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு நேர்மையாக நாம் சந்தித்து பார்க்க முடியாவிட்டாலும் இந்த ஃபோன் கால் மூலமாக வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாட்களில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டு குடும்பமாய் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய கிருபை, நம்முடைய நீதியோ நம்முடைய பரிசுத்தமோ நம்முடைய அருமையானே நன்மையான காரியங்கள் அல்ல, எல்லாருடைய கிருபையினால் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆகாய்க்கு பேசுகிற புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே, ஆகாய் 2:19, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானே, இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் உலகம் முழுதும் பல விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். களஞ்சியத்தில் விதை தானியம் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் கடைசியில் சொல்கிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ? சங்கீதம் 115:12 வாசிக்கும் பொழுது 115ஆம் சங்கீதம் 12வது வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். The Lord hath been mindful of us. He will bless us. He will bless the house of Israel and He will bless the house of Aaron. Numbers chapter 24, என்னாகும் 24:1 நமக்கு தெரியும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். And Balaam saw that it pleased the Lord to bless Israel என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 24:50, Luke chapter 24 verse 50. Luke chapter 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவரை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார். And he led them out as far as to Bethany and lifted his hands and blessed them. ஆண்டவர் இந்த வசனங்களெல்லாம் நாம் வாசித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். சிஷ்யர்களை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஆசீர்வதித்ததை பார். இன்றைக்கு மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்களிடத்தில் போகிறார்கள், எங்களை ஆசீர்வதித்து கேட்கிறார்கள். நன்மையானே, பல முயற்சிகள் எடுக்கிறாங்க, இங்கும் அலைகிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர் மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்காக பெற்றோர் பிள்ளைகள் அதிகமாக படிக்க வைத்து பிரியாயில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அதுபோல தேவன் மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் ஆரம்பத்திலே ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது நாம் பார்க்கிறோம், அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1:27-28 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனுஷனை சிருஷ்டித்தார்,
தேவசாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். அவளை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆரம்பத்திலேயே பார்க்கிறோம், ஆதாம் அவளை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய நோக்கம் என்ன? நீ நானும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் they must be blessed, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் 3 விதமான நிலைகளில் ஆசீர்வாதம் இருக்கிறது வருகிறது. ஒன்று, 3 ways God can bless, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, மனிதர்களிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், பிளஸிங் ஃப்ரம் மேன். மனிதர்கள் சாத்தான் மூலமாய் சாத்தானும் ஆசீர்வதிக்க முடியும். மூன்றாவது, தேவன் ஆசீர்வதிக்க முடியும். சில பெற்றோர்கள் பயந்து தேவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பயந்து எனக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகளுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்ப்போம். பெற்றோர்கள் அதனால்தான் ஞானமாய் நடக்க வேண்டும், பயபக்தியாக இருக்க வேண்டும், ஒழுங்குறமாக இருந்தால் அவர்கள் மூலமாக அந்த குடும்பம் பிள்ளைகள் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு பெற்றோர் ஒழுங்கில்லை என்றால் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. இரண்டாவது, நமக்கு ஆசீர்வாதம் சாத்தானும் ஆசீர்வதிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 4வது அதிகாரம், Matthew chapter 4, 8 and 9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களோட மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் சொல்வதை பாருங்கள். அப்படியானால் அப்போ ஆசீர்வாதத்தை பிசாசு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். என்றால் ஆதாம் ஏவாள் அவள் கீழ்ப்படியாத நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை அந்த அதிகாரத்தை இழந்து போனதுனால இப்போ சொல்கிறாங்க. அப்போ பிசாசும் ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கி பல விதங்களிலே அவன் உலக காரியங்கள், சில வேளை ரேஸ் கோர்ஸ், குதிரை பந்தயம் வைத்து அல்லது சூதாட்டத்தின் மூலமாக இன்னும் பலவிதமான காரியங்கள், லாட்டரி சீட்டு வாங்கி அடித்து இப்படி பணத்தெல்லாம் கொடுப்போம். ஆனால் கொடுத்தாலும் அது நிரந்தரமான அல்ல. கடைசியிலே இந்த ஆசீர்வாதம் சமாதான கேடாக முடியும். ஆகவே இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் நாம் சாத்தான் கொடுக்குற ஆசீர்வாதம் கடைசியில் ஆரம்பத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகும். ஆனால் முடிவு ஒரு வெட்டியை போல கஷ்டப்பும் வேதனை துயரத்துக்குள்ளாகும். யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்கு இயேசுவை காட்டி கொடுத்தால் ஆனால் முடிவு சமாதானமாக இல்லை. கேயாசி அன்றைக்கு நாகமானத்தில் ஓடி போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஓடி மாயினான். ஆனால் முடிவு குஷ்டரோகம் தான் அது வந்தது. அதுபோல் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவான். அது ஆசீர்வாதம் சமாதானத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கொடுத்தார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். The blessing of the Lord maketh it rich and addeth no sorrow with it என்று வாசிக்கிறோம். ஆசீர்வாதம் ஆண்டவரிடம் தான் வரும். மனிதன் மூலமாக வரலாம், சாத்தான் மூலம் வரலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் ஒரு நிலையான ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் மறந்து விடக்கூடாது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்?
எனக்கான ஒரு 6 காரியங்கள் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தரும். Blessings are upon the head of the just என்று சொல்லி வாசிக்கும். நாம் நீதிமானாக இருப்போமானால் நம்முடைய தலையின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆனால் கொடுமை துன்மார்க்க வாயை அடைக்கும் என்று சொல்லப்பட்டது. சங்கீதம் 92:12 வாசிக்கிறோம். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுரை போல் வளரும். The righteous shall flourish like the palm tree and he shall grow like cedar in Lebanon. அப்படியே நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பனையை போல செழித்து கேதுரை போல நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்படியானால் யார் நீதிமான்? நீதிமானுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். நீதிமான்கள் சொல்லும் பொழுது அவன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவன், எப்பொழுதும் நீதியை செய்கிறவன், எப்பொழுதும் நீதியிலே நடக்கிறவன் தான் நீதிமான். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளை, அநேகமாக நீதிமானுடைய சந்ததிகளை பார்க்கும்போது ஒரு விசேஷ ஆராய்ச்சி சொல்கிறது. அவர்கள் சந்ததியை பார்த்தால் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் நன்றாய் படித்திருக்கிறார்கள், மேதைகளாக இருப்பார்கள், ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள், பெரிய ஞானிகளாக காணப்படுகிறது. அதே போல் துன்மார்க்களை யோசித்து பார்த்தா வீடுகளில் பைத்தியம் பிடித்து போய் கொலைக்காரராக, குற்றவாளிகளாக, சமாதானமற்றதாக இருக்கிறது அவர்களுடைய கணக்கெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம நீதிமானாக இருப்போமானால் நம்முடைய சந்ததி நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும். அதனால தான் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 37:25 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 37:25, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும். இப்போ தாவீதுடைய பாருங்க என்ன அறிக்கை. have been young and now old, yet I have not seen the righteous forsaken, nor is he begging bread. அப்படியானால் சிறு வயதிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீதிமானுடைய வாழ்க்கையில். அவர் இப்போது நான் முதிர் வயதாகிவிட்டேன், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த நீதிமான் கைவிடப்படவில்லை, அப்பத்துக்கு இறந்து திரிகிறது நான் காணவில்லை என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறதை பார். அப்படியானால் நீதிமான் யார்? சங்கீதம் 24:3வது வசனம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், சங்கீதம் Psalm 24:3, 4 and 5, கைகளில் சுத்தமுள்ளவனும் இசையில் மாசுதாரமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமலும் கபடாய் ஆணிடாமல் இருக்கிறவன் தானே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை ரட்சிப்பின் தேவனால். He that hath clean hands and a pure heart, who hath not lifted his soul unto vanity, nor sworn deceitfully, he shall receive the blessing of the Lord and righteousness from the God of salvation என்று சொல்லி பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீதிமானாய் நாம் இருக்க வேண்டும். அந்த வசனங்கள் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். முதல் வேதாந்தத்தில் நீதிமான் என்று சொல்லப்பட்டது ஆபேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபேல் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Hebrew chapter 4:11-4, எபிரேயர் 11:4, விசுவாசனாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான். முதல் வேதத்தில் நீதிமான் சாட்சி பெற்றது ஆபேல். இரண்டாவது நோவா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 6:9, ஆதியாகமம் 6:9,
நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். These are the generations of Noah. Noah was a just man and perfect in his generation, and Noah walked with God in true worship. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நீதிமான் ஆபேல், இரண்டாவது அருமையான நோவா, அந்த சந்ததி கர்த்தர் ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமான வந்த வெள்ளத்துக்கு தண்ணீருக்கு அருமையான அழிவுக்கு கர்த்தர் பாதுகாத்தார். காரணம், நோவா நீதிமானாய் காணப்பட்டதனால் அவன் மட்டுமல்ல அவன் குடும்பமும் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருந்தால் நாம் மட்டுமல்ல அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்படும் என்று சந்தேகம். அதுக்கு சோதம் குமார பட்டணத்தில் ஒரு 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட பிறந்து பேசி கொண்டிருக்கிறான். 50 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால், 35 பேர் இருந்தால் சொல்லிட்டு எஞ்சிக்கு 10 பேர் கேட்குறான். கடைசியில் 10 பேர் இல்லாதனாலே அது நீதிமான் இல்லாத அழிக்கப்பட்டு போயிட்டுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய தேவன் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். தேவ பிள்ளைகள் ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மை இலவசமாய் நீதிமான்களாய் மாற்றிவிட்டார் என்று சொல்வார். ரோமர் 3:24. ரோமன் இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள்ள மீட்பை கொண்டு being justified freely by the grace through the redemption that is in Christ Jesus unto us. ஆனால் எந்த விலைக்கரை நம்ம செலுத்த வேண்டியதில்லை, அவர் இலவசமான ரத்தத்தின் மூலமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ஏசாயா 50:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். 58வது வசனம் ஏசாயா, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார், என்னை வழக்காடுகிறவர் இருக்கிறார். He is near that justifieth me, who will condemn me? Let us stand together, who is my adversary என்று சொல்லி அருமையான சொல்லிக்கதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் அவர்தான். அப்படியானாலே 3 நிலைகளிலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். நம்பர் 1, அருமையானே ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் மாற்றப்படுவோம். Romans 5:1 by faith we made righteous. ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் சொல்லப்போம். நமக்கு விசுவாசம் இருந்தால் போதும். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை விசுவாசமாக இருப்போமானால் நாம் நீதிமான்களாய் மாறும். 2வது அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது நீதிமான்களாய் மாறும். Through the blood of Jesus Christ became righteous. 3வதாக நம்முடைய கிரியைகள் மூலமாக யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாக்கோபு 2:24 நம்முடைய கிரியைகள் மூலமாக, அதனால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படும். அப்படி 3 நிலைகள். முதலாவது அவருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், விசுவாசம் மூலமாய் நாம் நீதிமானாய் மாற்றணும். 2வது இயேசு ரத்தத்தினால் நீதிமான். 3வது நம்முடைய கிரியைகள் மூலமாக நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். அப்படியானால் நீதிமானுடைய குணாதிசயங்கள் என்ன? நீதிமொழிகள் 13:5 சொல்கிறது, நீதிமான் என்ன குணாதிசயங்கள் உடையவனாக இருப்பான். நம்பர் 1 நீதிமொழிகள் 13:5வது வசனம், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். போதும், அருமையான நீதிமான் பொய் பேசுகிறோம். அதே நீதிமொழிகள் 12:5 நீதிமானுடைய நினைவுகள் நியாயம், அவருடைய நினைவே நியாயமாக இருக்கும். The thoughts of the righteous are right. நீதிமொழிகள் 15:28 நீதிமானுடைய
நீதிமானுடைய மனம் பிரதிநிதி செய்ய யோசிக்கும். The heart of the righteous studieth to answer என்று சொல்லப்படும். யோசித்து பேசுவார், வளவள என்று பேச மாட்டாங்க. இதெல்லாம் நீதிமானுடைய குணாதிசயம். இப்படிப்பட்ட குணாதிசயங்களுடைய ஜீவிதத்திலிருந்து அருமையாவுள்ளே தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி நீதிமான சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை சாதாரணமாக நாம் ஆசீர்வாதம் பெற முடியாது. முதலாவது நாம் நீதிமான்களாக தேவனுடைய பார்வையில் இருந்தோமானால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, நாம் உண்மையுள்ளதாக இருக்கும்பொழுது ஆசீர்வாதத்தை பெறுவோம். நீதிமொழிகள் 28:20 வசனம். நீதிமொழிகள் 28, Proverbs chapter 28 verse 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கிரைக்கு. Faithful man abound with blessing, but he that maketh haste to be rich shall not be innocent என்று சொல்லி வாசிக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அருமையான உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அநியாயத்தினாலும் உண்மை இல்லாமலும் இருக்கிறது பார்க்கும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் அருமையான ரேஷன் கார்டில் பேர் சேர்த்து போட்டுருவோம். பஸ்ஸில் போனால் ட்ராவல் பண்ணும்போது சின்ன பசங்களுக்கு வயசை குறைச்சி சொல்லி ஆஃப் டிக்கெட் வாங்க. இது எத்தனையோ காரியங்கள் ஏமாற்றி வஞ்சிப்பது போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் எங்கே பார்த்தாலும் போய் பித்தலாட்டம் மாய்மார்களை நாம் பார்க்கிறோம். அருமையான உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் செய்கிறார் உண்மை இல்லாமல். அதனால தான் தாவீது சொல்கிறான் 12ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில், சங்கீதம் 12:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவன் மனுப்புதல் குறைந்திருக்கிறார் என்று புலம்புகிறார். Lord, help Lord, for godly man ceaseth, for the faithful fail from among the children of men. 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லும்போது சொல்றார் 6ஆம் வசனத்திலே 51:6, இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியட்டும். Behold, thou desirest truth in the inward parts, the hidden part thou shalt make me to know wisdom என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வாதம் பெற இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், முதலாவது நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையானே நீதிமானாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய பார்வையிலே. இரண்டாவது நாம் உண்மையுள்ளாய் காணப்பட வேண்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் அவரை ஆசீர்வதித்தார்? நெகேமியா புஸ்தகம், நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7, 8, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேய பட்டத்திலிருந்து புறப்பட பண்ணி அபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாய் நீ அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு நிறைவேற்றி நீர் உண்மையுள்ளதாக கண்டு என்று சொல்லி பார்க்கிறேன். Nehemiah 9:7-8, thou art the Lord the God who did choose Abraham and broughtest him forth out of the womb the Chaldees, and gavest him the name of Abraham, and foundest his heart faithful before thee. என்று சொல்லி வாசி. அவர் முன்பாக உண்மையாய் இருந்ததை அதனால்தான் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அவன் மூலமாய் இன்றைக்கு உலகம் முழுதும் ஆசீர்வதிக்கும் விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் அவராலே ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 24:1 கூட வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 24 ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான பொழுது வர அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளை சின்ன காரியத்திலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். அதனாலே நமக்கு தேவை உண்மையுள்ள ஊழியக்காரனே நிஜமான சந்தோஷம் பிரவேசி என்று சொல்லி நம்மை அழைக்க வேண்டும். டிஎல் மூடி என்ற பெரிய தேவனுடைய ஊழியக்காரர், அவர் முதலாவது ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சண்டே கிளாஸ் சின்ன பசங்களை பெரிய பிள்ளைகளாக கொண்டு போய் கொண்டாந்து கொண்டு தான் வேலை. ஆனால் அதில் உண்மையாக இருந்தபோது கடைசியில் ஊழியத்தில் கர்த்தர் உயர்த்தி உலக புகழ்பெற்ற ஒரு சுவிசேஷகராக அவரை தேவன் மாற்றினார். நம்ம வாழ்க்கையில் கூட கொடுக்கப்பட்ட சிறிய பொறுப்பு
இந்த சபைகளிலே கொடுக்கப்பட்ட ஊழியர்களில் உண்மையாய் கொஞ்சமாய் இருந்தாலும் அந்த உண்மையாக இருந்தால் தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு மோசே அன்று பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும்போது அவருடைய செய்கையோட வாழ்க்கையை கவனித்து கொண்டுதான கர்த்தர் அன்றைக்கு மீதியாம் அவனை குற்றப்படுத்தும் போது அவருடைய ஆண்டவராகிய சாட்சி கொடுக்கிறார். 12:7 என்னாகும் 12:7 தாசனாகி மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை வேண்டும். My servant Moses is not so, who is faithful in all my house. என்ன அருமையான சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். கொடுத்த வாக்குத்தத்தங்களில் உண்மையாக இருக்கிறார். தன் அனுப்பினோருக்கு உண்மையாக இருந்தால் இன்றைக்கு அந்த வாக்குகள் எல்லாம் நிறைவேற்ற வல்லவர். 1 சொல்லுது, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள faithful is who called us. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, எபிரேயர் 9:23 சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே இன்றைக்கு முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சொல்லியிருப்பார். கடைசியாக ஆண்டவர் இரக்கமுள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இரக்கமுள்ளவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார். நீதிமொழிகள் 22:9 வசனம். நீதிமொழிகள் Proverbs chapter 22:9. கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். He that hath a bountiful eye shall be blessed, for he giveth of his bread to the poor. இன்றைக்கு நம்ம கருணை கண்ணை உடையவளாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் இரக்கம் உடையவளாக நாம் இருக்க வேண்டும். அதே நீதிமொழிகள் 19:17 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். He that hath pity on the poor lendeth unto the Lord, and that which he hath given will be paid again. சொல்லி ஏழைக்கு நாம் இறங்கும் பொழுது அதை கர்த்தருக்கே நாம் கடன் கொடுப்பதாக மாறிப்போம். இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அரசியல்வாதிகளும் சொல்லுவார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொல்லுவாங்க. ஏனென்றால் ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், உட்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் போது தேவனுடைய உள்ளம் மகிழ ஆரம்பிக்கிறது. அமர்மையாக ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் அவர் ஈஸ்டர் ஆராதனை முடித்துவிட்டு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். போகும்போது வழியில் ஒருத்தன் வயசானவர் குளிரில் நடுங்கி கொண்டு வஸ்திரமில்லாதவனை இருந்தான். உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ள எண்ணம் வந்தது. குளிரில் நடுங்கி கொண்டு அவன் மேலே அந்த அவனுடைய கோட்டை தூக்கி போட்டு போயிட்டார். கோட்டை அப்புறம் ராத்திரி தூங்கி ஒரு கனவு கண்டா, அந்த கனவுல இயேசு கிறிஸ்து அந்த கோட்டை போட்டுக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஏழைக்கு இறங்கும்போது நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கலாம் இருக்கிறோம் என்பது எவ்வளோ நிஜம். இன்றைக்கு ஏழை உருவத்திலே கூட ஆண்டவர் வருவார். அப்போ நம்மளோட அற்பமாக எண்ணக்கூடாதவர்களுக்கு செய்ய வேண்டிய நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும்போது அது தேவனுக்கே செய்வதாகும். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கொடுத்தது திரும்ப கொடுப்பாருன்னு சொல்லிப்பார். அதனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் கிடைக்கிற சந்தர்ப்பத்திலே நம்ம கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல். Told not good from them to whom it is due, when it is in the power of thine hand to do it. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்பொழுது செய்யத்தக்கவர்கள். அப்போ நமக்கு நன்மை செய்ய திராணி கொடுத்துருக்காருன்னா மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோபுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது அவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 12, 13, 16 வசனங்களை வாசிங்கன்னா, ஏன் ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார்? இன்னைக்கு நம்ம இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலே
அருமையாளே, ஏன் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றால் இரக்கமுள்ளவர். இது யோபு 29, 12, 13, 16. முறையிடுகிற ஏழை, திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனை ரட்சித்தேன். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்து விரைவில் இதயத்தை கெண்டரிக்க பண்ணினேன். 16. எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து அறியாதவனுக்கு ஆராய்ந்து பார்ப்பேன். Because I delivered the poor that cried and the fatherless and that had none to help. The blessing that was ready to perish came upon me. I caused the widow's heart to sing for joy. I was a father to the poor, and cause which I have known not, I judged out. அருமையான எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருந்திருக்கார். அதனால்தான் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கடைசியாக இவருடைய வார்த்தை நாம் செவி சாய்க்கும் பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமம் 28:2 நீங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். And all these blessings shall come upon thee and overtake thee, and if thou shalt hearken unto the voice of the Lord. இவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி சாய்க்கிறார்கள் ஒரு வாழ்க்கையிலே நீதிமொழிகள் நமக்கு உபாகமம் 28 2வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் 28 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில வேளை நம் பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். எப்படியும் எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அந்த சத்தத்தை கவனமாக சாமியல் என்னும் பிள்ளையாண்டா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனாய் கவனமாய் கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 7வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 5:7-7:24. நீதிமொழிகள் 5:7-7:24. அதனால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், வாயின் வசனங்களை விட்டு விலகாதிருங்கள். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதனால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், வார்த்தை கவனிங்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், செவி கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். சங்கீதம் 81:13-11 வாசிக்கும் போது வேதனையோடு ஆண்டவர் சொல்லுகிறார். 81:13-11. ஆயின் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இசையின் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. பாடல் விரும்பவில்லை, என்னை விரும்பவில்லை. எவ்வளவு வேதனை பாருங்கள். கண்ணீரோடு அவர் உடைந்த உள்ளத்தோடு இருந்தால் ஆண்டவர் அந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவர் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டால் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை நாம் அப்படி இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சேர்ந்துக் கொள்ள முடியும். யாத்திராம் 23:25 சொல்கிறது, தேவனாய் கர்த்தரை சேவிக்க கடவுள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன்னை அவர் உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறது. கண்மலை தேய்ந்தால் திருப்தியாக்குவேன். கடைசியாக நம் ஆண்டு ஊழியத்துக்கு என்று கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு ஸ்தோத்திரம். உண்மையுடைய சிலவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நிபந்தனையோடு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம், சிலவேளை நிபந்தனை இல்லாமலும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கற்றுவிடுவார். ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதம். ஆனால் அருமையான ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது அவர் ஆகாரத்தை வேட்டையாடி சமைத்து கொண்டு வந்தால் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு சில வேளை தேவன் நிபந்தனை இல்லாமல் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதே வேளை சில வேளை நாம் கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம் பெற்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ஒன்று தான் கர்த்தருக்கு என்று கொடுப்பது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மல்கியா 3:10வது வசனம். கொடுப்பதினால் தேவனுடைய ஆசீர்வாதம். நாளையத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலைகளை கொண்டு வாருங்கள். வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வசிக்க மட்டும் என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நிபந்தனையோடு கூட சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய பணக்காரன் போய் கொண்டிருக்கிறான். ரோட்டிலே ஒரு வயதான ஒரு ஏழை மனிதன் அங்கே படுத்து கிடந்தான். அவன் மேலே இறக்கப்பட்டு என்ன செய்தான், அவன் தன் பையில் இருந்த 10 பொன் கோல்டன் காயின் வச்சிருந்தான். 10 காயின். அதில் 9 எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு 1 மட்டும் எடுத்து கொண்டு போகிறான். அந்த 9 கோல்டன் காயினில் திருப்தி அடையாத அந்த பிச்சைக்காரன் பக்கத்தில் திடீர்னு ஒரு கட்டை எடுத்து அந்த ஐஸ்வர்யன் மண்டையை உடைச்சி அவனை சாகடிச்சிட்டு அந்த ஒரு காயினை எடுத்துக்கொண்டாங்க. எவ்வளோ பயங்கரமான துரோகம்! ரோட்டில் படுத்து கிடந்த பிச்சைக்காரனுக்கு ஐஸ்வர்யவான் இறக்கப்பட்டு 9 கோல்டன் காயின் கொடுத்தான், பொண்ணு. ஆனால் அது 9 அவன் திருப்தி அடையிலையா. அந்த ஒன்றையும் அவன் அடித்து கொண்டு போட்டு எடுத்துட்டு போனான். இப்போ இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் நமக்கு பலன், கிருபை, அருமையான தைரியம் எல்லாம் கொடுத்து ஞானம் கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கான ஆண்டவர் தயவு தந்திருக்கிறார், இறக்க செஞ்சிருக்கிறார். 9 வச்சுக்கோ, 1 மட்டும் எனக்கு தான் சொல்லி கேட்குறார். ஆனால் மனிதனுக்கு கொடுக்க மனமில்லை, அதையும் அவன் வஞ்சித்து ஏமாற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவரே கத்திர பிள்ளைகள் அவன் இப்படி இந்த மண்டை உடைச்சி குறைச்சது போல ஊழியத்தை இன்றைக்கு நாம் கொடுக்காதனால சீரழித்து கொண்டிருக்கிறோம். ஊழியம் கட்டப்படவில்லை. அப்படியே வேண்ட பிள்ளை தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 2வது வசனம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் தன்னுடைய எல்லா முழு பிரயத்தையும் சொத்தையும் ஆண்டவர் உலக மக்களுக்கான தேவனுடைய பிள்ளைகளுக்கு 16ஆம் சங்கீதம் 2:3 நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உங்களுக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் பரிசுத்தவான்களுக்கு நான் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கு அது வேண்டியதாக இருக்கு என்று சொன்னார். பாருங்க, அவர் சொன்னார், நான் என்னுடைய செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல் இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உரியதாக இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ பணம். அதே போல தான் வாழ்க்கையில் நடந்து காட்டினார். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தில் 3-4 பார்க்கும் பொழுது என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் தேவன் மேல் வைத்திருந்த வாஞ்சியினாலே 1 நாளாகவும் 29:3-4 நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 நாளாகவும் 29:3-4 இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருந்த வாஞ்சையினால். அவன் வாஞ்சியை பாருங்க, பரிசுத்த ஆலயத்துக்காக சகோதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காக பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் உண்டாயிருக்கிறதுக்கான வேலைக்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகி 7000 தாலந்து வெள்ளியையும் எடுத்து கொடுக்குறேன். பார்த்தீங்களா, பாருங்க, அவருடைய அவர் சொந்தமான அந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் கூட ஆலயத்து மேலே வச்ச தாகத்தினால வாஞ்சையினால. இன்னைக்கு ஆலயத்து மேலே நமக்கு ஒரு தாகம் வாஞ்சிருந்தா நாம் அருமையான கசிவி அது கருமித்தனமாக செய்யணும். நம்ம பாருங்க, தன் சொந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் என்னுடைய ஆலயத்துக்கு கொடுக்கும். என் ஆத்துமா ஆமே என்னுடைய செல்லும் எனக்கு வேண்டியதாக இல்லாமல் சொல்லி கொடுப்பான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் பிரின்சஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். அவளை மகிமையாய் கட்டி முடிக்கப்பட்டார். சாலமோன் மூலமாக பேசப்படப்பட்டது. தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே
நாம் 5 விதங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். நம்பர் 1, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானாய் நாம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம். நீதிமான சிரசிலே ஆசீர்வாதம் தரும். 2வது, நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். 3வது, நாம் மற்றவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும்போது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் சொல்கிறவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். 4வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவர்களாக இருப்போமானால் நாம் 4வது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 5வதாக, அருமையான கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். 6வது, கேட்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த யாக்கோபு ஆண்டத்தில் போராடி ஜெபித்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாபேஸ் ஆண்டத்தில் கேட்டு ஜெபித்தான், ஆசீர்வாதம் சொல்லுவார். அக்சான் தகப்பனத்தில் ஆசீர்வாதம் கேட்டார், அவர் 2 விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு கேட்டால் தான் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் கேட்டு பெற்றுக்கொள்ளும். இன்றைக்கு இந்த வருகிற ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நாம் ஆசீர்வாதமாக இருக்க நிச்சயமாக உலகத்தில் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், சுச்சுவேஷன்ஸ் பார்க்காதீங்க. கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை மறந்துவிட கர்த்தர் வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் சபைகளையும், உங்கள் ஊழியங்களையும், இந்த தேசத்தையும், நாமே அதிகாரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அந்த உலகை காய்ப்புகளாய் ஜெபிக்கலாம். இறக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான 5வது ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே கூட நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த பாடம் துதிக்கும், ஆராதிக்கும், தொழுதுகளும் ஒரு வார்த்தைகளை தியானிக்கும் கிருபை. நிச்சயமாக இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். ஆமென். சிறுவரை ஆசீர்வதிப்பதே என்பது பெரிய மனுஷன். நீதிமான சிறுசிறுவில் ஆசீர்வாதம் தங்கன்னு சொல்லி உண்மையுள்ள மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். பரிபூர்ண ஆசீர்வாதம். இறக்கமுள்ளவர்களாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்து தாங்கி உண்மையுள்ள ரசமாக காணிக்க உண்மையாக இந்த ஆசீர்வாதம் சொல்லித்துக் கொள்ள நம்மிடத்தில் கேட்டு யாக்கோபை போல போராடி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பெருவிதாரம் தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் இது மாதிரியான வசனங்கள் அவங்க வாழ்க்கையை பலிக்கட்டும். தாழ்த்துண்ட கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து சீக்கிரம் இந்த கோவிட் ஆண்டவரே, இந்த கொரோனா அந்த கிருமிகள் அழிக்கப்படணும். எங்கள் இந்திய தேசத்தில் இரக்கம் பாராட்டு குற்றக்குறைகள் தயவாய் மன்னி எல்லாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியோடு திரும்பினால் பாவங்களை மன்னித்து தேச சமூகத்தை தருவேன்னு சொன்னீங்களப்பா. மனமிறங்கும். எனக்கு பிரியமான கணவனை, மனைவியை, பிள்ளைகளை இழந்தவர்கள் உள்ளங்களில் ஆறுதலை கட்டளையிடுகிறார். இறக்க செய்வீராக. போதுமாண்டவரே, மனமிறங்கி மக்களை விடுவித்தல், மன்னித்தல், இறக்கம் பாராட்டு. எங்கள் ஜெபக்குறைவை மன்னி, வேதவாசம் குறைவை மன்னி, உண்மை தேடாத குறைவை மன்னி, ஊழியம் செய்யாத குறைகளை மன்னி, ஊழியம் செய்யாத உண்மை இல்லாத போன காரியங்களை மன்னி, அந்த இறக்கமில்லாத போன காரியத்தை மன்னி, உங்களுக்கு செவி சாய்க்காமல் போன பாவங்களை மன்னியோ. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்காத போன பாவத்தை மன்னித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகுதிப்படுத்த ஆயத்தப்போம். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதாய் போகாத சேர்த்து அடைக்கி ஒடுக்கிறேன் போல் சொல்லி நாங்கள் வார்த்தையின் மற்றவர்களுக்கு ஆண்ட வார்த்தையினால் மாற்றமல்ல, கிரியினால் அன்பு கூட எங்களுக்கு உதவி. தாழ்த்துறோம். தொடர்ந்து பாதுகாத்து தலையிட்டு வரை காய்த்தோம். சோத்துடாம் சோத்துடாம் சோத்து இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலையும் திருமாத்திரம் அழைக்கப்பட்டு தேவனுக்கு நண்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தீமை நன்மையை மாற்றப்போது ஆசீர்வதி வரை காய்த்தோம். ரட்சகரமாய் இயேசுவின் நாமத்தில் உலகத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஆமென்.